வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னது? பசி. சார் டயட்டில் இருக்கணுங்கிறீங்க, ஆனால் பசி பயங்கரமாக இருக்கே, கண்ட்ரோலே பண்ண முடியலையே அப்படிங்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ணலாம். அது எதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப பசி எடுக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பசியை தூண்டுவதற்கும் இனிப்புக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ இனிப்பு நீங்கள் நிறைய சாப்பிட அது குயிக்காக அப்படியே பாடியில் பிளட்டில் அப்படியே அப்சார்ப் ஆயிரும். அப்போ அந்த இனிப்பு உடனே பிளட் சுகரை கூட்டிடும். திரும்ப அதுக்கு கிரகிக்கிறதுக்காக இன்சுலின் திரும்ப உள்ளே வரும். அப்போ இதனால் என்ன ஒரு சைக்கிளில் போய் நம்ம மாட்டிக்கிறோம், வலையில் போய் விழுந்த மாதிரி ஆயிடும். அப்போ இனிப்பை குறைச்சிட்டோம் அப்படின்னா பசியை தூண்டக்கூடிய கெர்லின்ங்கிற ஒரு ஹார்மோனை நம்ம நார்மல் பண்ணிடலாம். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணுமோ அதை முதல்ல குடித்தாவே பசி என்பது சரியாக எடுக்க ஆரம்பித்து விடும். பசியே எடுக்கலை, பசி எடுக்கும். அதிகமாக பசி இருக்குது, அந்த பசியை கட்டுப்படுத்தும். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ தான் தண்ணி குடிக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர்ஸ் 2 to 3 லிட்டர்ஸ் நம்ம பார்த்தோம். ஆனால் டயட்டிங்கில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தங்க கொழுப்பை குறைக்கணும், நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், வெயிட்டை குறைக்கணும்னு, அப்போ கொஞ்சம் தண்ணியோட அளவை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டால் நல்லது. ஏன்? அப்போ நீங்கள் எப்போ கொழுப்பு உடலில் உடைப்படுகிறதோ, மெட்டபாலிசம் ஆகுதோ, அப்போ சில கழிவு பொருட்கள் ஃபார்ம் ஆகும், கீட்டோன்ஸ்ன்னு. அதெல்லாம் நம்ம ஈஸியாக பாடியிலேருந்து அந்த டாக்ஸின்ஸை ஃப்ளஷ் அவுட் பண்ணிடலாம். எப்படி? பை ட்ரிங்கிங் வாட்டர். கொஞ்சம் குடிக்கிற தண்ணியை மறக்காமல் 1 மணி நேரத்துக்கு 1 கிளாஸ் வீதம் அப்படியே குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா உடலில் உள்ள கழிவுகள்லாம் அப்படியே பாடியிலேருந்து ஃப்ளஷ் அவுட் ஆயிரும். இதை பண்ணாவே போதுமானது. இல்லை டாக்டர், எனக்கு வேறு ஏதாவது சாப்பிடணும், ஆனால் வெயிட்டும் போடக்கூடாது. தாராளமாக மோர், பட்டர் மில்க், நீர் மோர்னு பேரே இருக்குது இல்லையா? அப்போ நீர் மோர் நிறையா குடிக்கலாம். வேறு சால்ட்டு போட்டே குடிக்கலாம். லெமன் ஜூஸ் சால்ட்டு, டொமேட்டோ ஜூஸ், தக்காளி ஜூஸ் வித் சால்ட் அண்ட் பெப்பர். அப்புறம் பிளாக் காஃபி, பிளாக் டீ, க்ரீன் டீ, ஒயிட் டீ, ரெட் டீ, சுக்கு காஃபி, வேறு கிளியர் சூப்ஸ். இதெல்லாமே லோ கேலரிங்க. நான் சொன்ன இந்த பிளாக் காஃபி, பிளாக் டீ, க்ரீன் டீ, ரெட் டீ, ஒயிட் டீ, மோர், இளநீர், நீராகாரம், இவை அனைத்துமே கேலரிஸ் ரொம்ப 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 கம்மி. அப்போ நம்ம வயிற்றையும் நிறைச்சிக்கிறோம், பசியையும் கட்டுப்படுத்தும், உடல் எடையும் குறையும், நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இவங்க நடுவில் அப்படியே அந்த பசியில், அகோர பசியில் போய் அப்படியே விழுந்துருவாங்க. விழுந்தோடனே என்ன இருக்கோ அந்த கோபத்தில், அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் அப்படின்னு நம்மில் பல பேர் ஸ்ட்ரெஸ் ஈட்ரஸாக தான் இருக்கும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கணும் அப்படின்னா உடற்பயிற்சி உதவும். என்ன டாக்டர் உடற்பயிற்சிங்கிறீங்க? உடற்பயிற்சி பண்ணால் எனக்கு பயங்கரமாக பசிக்குமே, ஜிம்முக்கு ஒரு ரன்னிங் அதெல்லாம் போனால். எஸ். அப்போ என்ன மாதிரி பயிற்சிகள்னு இருக்குது. அப்போ ஷார்ட்டாக இருந்தால் போதுங்க. என்னது? நின்ன இடத்துலையே ஒரு 3 நிமிஷம் அப்படி ஸ்பாட் ஜாகிங் பண்ணுங்கள். இல்லை ஸ்கிப்பிங் ரோப் இருக்கா? பெட்டர். நான் யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுறது விமனாக இருந்தாலுமே ஸ்கிப்பிங் தான். ஏன்? யூ கேன் கெட் எ பியூட்டிஃபுல் ஆர்ம். அப்போ சும்மா நடக்கிறதோட ஜாகிங் பெட்டர், ஜாகிங்கோட ஸ்கிப்பிங் பெட்டர். கால்கள், தொடைகள், அது மட்டும் இல்லாமல் இடுப்பு, கைகள், ஷோல்டர் எல்லாத்துக்குமே பயிற்சி கிடைக்கும். ஸ்கிப்பிங்கில் நிறையா பேர் விதவிதமாக ஸ்டைலாலாம் பண்ணுவாங்க. அவை அனைத்துமே ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ ஒரு 3 நிமிஷம் ஷார்ட்டாக அப்படியே பிரேக் எடுத்து பண்ணுங்க. பசி நார்மல் ஆயிரும். சாப்பிட்டதும் எரிக்கப்படும். நல்லா சாப்பிட்லாம், வெயிட்டும் குறையும். வேறு நார்ச்சத்து உள்ள உணவுகள் அதிகமாக சாப்பிடலாங்க. அதிகமாக சாப்பிட்டாதாங்க உடல் எடை குறையும். சும்மா பட்னியாக ரொம்ப நாள் இருந்தாலும் ஒரு லெவலுக்கு அப்புறம் வெயிட்டே குறையாது. நம்ம உடல் நம்மை காட்டிலும் புத்திசாலியானது மறந்துடாதீங்க. அவர் பாடி இஸ் மோர் ஸ்மார்ட்டர். நம்ம நினச்சிக்கிடுவோம் நம்ம தான் புத்திசாலின்னு. அதுக்கு தெரியும் இனிமேல் ஃபுட்டு வரப்போகிறதில்ல அப்படின்னு. அந்த ஸ்பீடை அப்படியே குறைச்சிரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நார்ச்சத்து உள்ள பொருட்களை நிறையா சாப்பிட்ணும். வயிறு நிறையும், பசிக்காது. நார்ச்சத்துள்ள பொருட்கள் சைவத்தில் மட்டுமே உள்ளது, மறந்துடாதீங்க. இங்கே ஒரு க்ளூ கொடுத்துட்டேன் நான். இதுக்கு பின்னாடி நம்ம நிறைய பார்க்கலாம். அப்போ நார்ச்சத்துள்ள பொருட்கள், வெஜிடபிள் சாலட், ஒரு சீஸ்னல் ஃப்ரூட்ஸ், ஹோல் ஃப்ரூட், ஹோல் வெஜிடபிள், இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பசி ரொம்ப நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். வயிறு நிறையும், வெயிட்டு குறையும். தூக்கம் மிக மிக முக்கியம். நல்லா தூங்குங்க, பசி சரியான இடத்துல நடக்கும். ஹார்மோன்ஸ் எல்லாம் அப்படியே நார்மலாக வந்துடும். நம்ம வெயிட் லாஸ்க்கு பின்னாடி இருக்கிறது நிறைய பேர் மறந்துடுறாங்க. வெறும் டயட்டை மட்டும் நினைக்கிறாங்க. பல எபிசோடில் நான் சொல்லியிருக்கேன் ஹார்மோன் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு என்னங்க அடிப்படை? நல்ல தூக்கங்க.
தூங்குறதுக்கு என்னங்க கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா? அப்போ அந்த தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு ஆரோக்கியத்தை ஒன்ஸ் ஸ்பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் ஆரோக்கியத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்போ அதனால் நம்ம தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடல் நல்லா ரிலாக்ஸாக வச்சோம் அப்படின்னா ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மாகவும் இருக்கலாம், ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தலாம். இதை பற்றி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.